என்ன இது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ நான் என்ன தப்பு பண்ணினேன்? பிள்ளைகளை இப்படி விட்டுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கலாமா? பொறுப்பு இல்லாமா? அட நான் ரெஸ்ட் எடுத்தேன், அவங்க சும்மா விளையாடுனாங்க. சரி புரியுது, அடுத்த முறை கவனமா இரு. இந்தா பாரு, நான் ஒரு புது நண்பரை அழைத்து வந்திருக்கிறேன். யார் இவா? இனிமே அவ இங்கதான் இருப்பா. கண்ட நாய் உள்ள வந்தா நான் வெளில போயிடுவேன். நீ தாராளமா போகலாம், எனக்கு அவாதான் முக்கியம். நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்ச சண்டால சிரிக்கி இனிமே நல்லாவே இருக்க மாட்டா. இந்த உலகம் எங்களுக்கு இல்லை, நாம் போகலாம். அம்மா கவலைப்படாதீங்க, குதிங்க. நிறுத்துங்க, இது சரியல்ல. உயிர் கொடுக்காதீங்க, எல்லாம் சரியாகும். நன்றி. என் கணவருக்கு ரகசிய அஃபேர் ஒன்று நடக்கிறது. உண்மைதான். கண்கொடுத்துகிறது. அது எப்படி? இது என் மனதை உறுத்துகிறது. வாழ்க்கை இப்படித்தான், நாம் முன்னேற வேண்டும். இந்த நேரத்தில் உன் குடும்பத்தை கவனி. உன்னோட காலல உன்னால முடியும். இருக்கிற இடத்தை விட்டு இறங்கு, உன்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே அண்ணா, நான் என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். சூப்பர். கேட் ரெஸ்டாரண்ட் கட்டலாம். ஆமாம், நாங்கள் உதவுகிறோம். வேலையை தொடங்கலாம். மற்ற குழந்தைகளும் இதோ வருகிறார்கள். நாங்கள் தயார், பொருட்களை கொண்டு வந்தோம். நாங்கள் கட்ட ஆரம்பிக்கிறோம். Start the construction. Okay, boss. Welcome to the cat restaurant. எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யலாம். உள்ள போகலாம். சரி வாங்க. உங்கள் உணவகத்திற்கு வாழ்த்துக்கள். நன்றி நண்பரே. ஆமாம், சூப்பர். நான் வீட்டுக்கு போறேன். உன் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் நல்லா பாத்துக்கோ. லோன்ஸ் சீக்கிரம் பே பண்ணிடு. நான் சீக்கிரம் என் குடும்பத்தோட வர்றேன். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you bro. சரி, போயிட்டு வரேன். உன்னால் என்னை அடையாளம் காண முடிகிறதா? நான் உன் கணவன். அவள் என்னை ஏமாத்தி என்னிடமிருந்து அனைத்து பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். நான் இப்போது பிச்சைக்காரனாகிவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்துவிட்டு உன்னுடன் சேர்த்துக்கொள். இல்ல, உன் மாதிரி கணவனின் உதவி இல்லாம நான் வாழ முடியாதுன்னு நினைக்கிறியா? என் குழந்தைகளோட நான் சந்தோஷமா வாழ முடியும். நீ இங்க இருந்து போயிடு. அழகா போ.